ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது இந்த வீடு தாங்க. இதை பார்க்குறக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இது அமைஞ்சிருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலாப்பட்டியில் அமைஞ்சிருக்குங்க. ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப நியர்பை அமைஞ்சிருக்கு. காலாப்பட்டி ஏரியா. இது ஒரு விஐபி ஏரியா தாங்க. இந்த லேஅவுட்டு இருக்கிற வீடுகள் எல்லாமே ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். இது ஒரு 4 பிஹெச்கே வீடுங்க. வாங்க இந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். 30 அடி ரோட்டு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இது ஒரு கார்னர் சைட்டு. பக்கத்தில் இருக்கிறது பார்க்குங்க. இது ஒரு பார்க்கோட இடம். இந்த லேஅவுட்டுக்கு போட்டிருக்க பார்க்கு இது. தெருவோட என்ட்ரன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு. ஆப்போசிட்டில் இருக்கிறதும் பார்க்கு தாங்க. வீட்டோட எலிவேஷனுங்க. ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப அழகாகவும் இதை பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஒரு லக்ஸரி லுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ட்ரைனேஜ் வசதியும் இருக்குங்க. இந்த லேஅவுட்டில் ரோடுகள் எல்லாம் 30 அடியாகவும் ட்ரைனேஜ் வசதியோடையும் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. உள்ளே என்ட்ராகும்போது ஹெவியான ஒரு கேட் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்ததும் ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 காரு தாராளமாக நிறுத்திக்கிறது மாதிரியும் அதே சமயம் 2 வீலர் பார்க்கிங்கும் சேர்ந்தே கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு இடமும் கொடுத்துருக்காங்க. ஜல மூலையில் நல்ல தண்ணி தொட்டியும் போரும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸுங்க. இது ஒரு தெற்கு பார்த்த சைட்டு. தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு தளவு நிலை கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானதும் ஒரு ஹாலுங்க. கீழே ஒரு பெட்ரூமுங்க. பெட்ரூமோட டோரு நல்ல பெரிய சைஸாகவே கொடுத்துருக்காங்க. பத்துக்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இதில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. டோர் நல்லா ஹெவியாக போட்டிருக்காங்க. மாடிப்படி கிரைனட்டில் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானதும் ஒரு பெரிய ஹாலுங்க. பதினொன்றுக்கு 20 அப்படிங்கிற அளவில் இந்த ஹால் அமைஞ்சிருக்கு. பதினாறுக்கு 16 அப்படிங்கிற அளவில் கிச்சன் ப்ளஸ் டைனிங் கொடுத்துருக்காங்க. அதையும் நல்ல பெருசாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் எல்லாமே பண்ணியிருக்காங்க. மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற கலரும் டைல்ஸ் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பண்ணியிருக்காங்க. எல்லா ரூமுக்கும் ஒரே மாதிரியான டோர்களையும் உபயோகப்படுத்தி எல்லா ரூமுகளுக்கும் ஒரே மாதிரியான டோர்களை உபயோகப்படுத்தியிருக்காங்க.
இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 20 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இதுலேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமில் ட்ரை ஏரியா வெட் ஏரியா ரெண்டும் பிரிச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அது நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷனாகவே அவங்க வச்சுட்டாங்க. படி எல்லாமே பிளாக் கலர் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்காக அங்கங்கே பெரிய பெரிய ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. 2வது மாடி வரும்போது இந்த இடத்துல வாஷிங் மிஷினுக்காக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு வரும்போது 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. உள்ளே வரும்போது ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட்டு. பாத்ரூமோட டோரும் பெருசாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவும் பார்த்திங்கன்னா 11க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்கு. கீழே கொடுத்துருக்குற பாத்ரூம் மாதிரியே ட்ரை ஏரியா வெட் ஏரியா ரெண்டையும் பிரிக்கிறது மாதிரியே இடம் கொடுத்துருக்காங்க. பெரிய பாத்ரூமாகவே போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க 2வது மாடியில். நீங்கள் பார்த்த இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,40,00,000 ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் கொஞ்சம் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட்டுங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3250 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.